Taste the Daily. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் வேலைநிறுத்தத்துடன் கூடிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாநிலம் முழுவதும் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நியாய விலை கடைகள் அடைக்கப்பட்டதில் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளானார்கள். இந்நிலையில் ஸ்டாலின் அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிடில் ஜூலை மாதம் 14ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் அறிவித்தது. இதேபோல் திருப்பூர், அரியலூர் மற்றும் தர்மபுரி ஆகிய இடங்களின் ஆட்சியர் அலுவலகம் முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குடும்ப அட்டை ரேஷன் கடைகளுக்கு ஒரு உதவியாளரை நியமனம் செய்ய வேண்டும். அதுபோல விடுமுறை நாட்களிலே அத்தியாவசிய பொருட்கள் நகர்வு பணியை ரத்து செய்ய வேண்டும். முதல் 2 வெள்ளிக்கிழமை, அடுத்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் விற்பனையாளர்கள் விழிப்பில் இருக்கும்போது அத்தியாவசிய பொருட்களை அவர்கள் கொண்டு வந்து இறக்கி அவர்களை மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். அந்த முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் விகேபுரம் நகராட்சியில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்து அதிமுகவினருடன் சேர்ந்து திமுகவினரும் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் விடியா அரசின் உள்ளாட்சியின் நல்லாட்சி லட்சணத்தை தோலுரித்துள்ளது. நகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைவரை எதிர்த்தும் நிர்வாகத்தில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்தும் அதிமுக மற்றும் திமுக கவுன்சிலர்கள் விடிய உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 108 மோட்டார் ஸ்டார்டர்களை புதிதாக வாங்கினாலே 1,62,000 ரூபாய் மட்டுமே வரும் நிலையில் பழைய மோட்டார்களை பழுது நீக்கத்திற்கு 3 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டினர். மேலும் அம்பை டிஎஸ்பி மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்ட 4 கவுன்சிலர்களை விடியா அரசின் ஏவல் துறை கைது செய்தது. திமுக கவுன்சிலர்களே பொறுக்க முடியாத அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் மோசடிகள் அரங்கேறி வருவதாக உடன்பிறப்புகளே கவலை தெரிவித்துள்ளனர். ஒரு சமூக நல கூடத்தை வெள்ளையடிக்கிறதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் இருக்காங்க. மினி பம்பெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் இருக்காங்க. ஆனா அந்த மினி பம்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கே 2,40,000 ரூபாய், மற்ற புதுசா வைக்கனாலே 2,40,000 ரூபாய் தான் ஆகும். ஆனா அவங்க மெயின்டைன் பண்றதுக்கு பராமரிப்பு பணிக்காக 5 லட்சம் ரூபாய் இருக்காங்க.